அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தலைவர் வாழ்க்கை வரலாற்றை படமாக்குவது எனக்கு கிடைத்த பிராப்தமாக கருதுகிறேன். நான் நெல்லை மாவட்டத்திலிருந்து பம்பாயை நோக்கி வேலை தேடி சென்று அங்கு வேலை செய்த பின் 1994ஆம் ஆண்டு சென்னைக்கு திரும்பி வந்து பெருந்தலைவரின் உதவியாளர் திரு வைரன் அவர்களை சந்தித்தேன். அவரிடம் காமராஜர் வாழ்க்கையை படமாக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் என்னை மூப்பனாரிடம் அழைத்து சென்றார். மூப்பனார் அவர்கள் இந்த படம் உருவாவதற்கான அனைத்து உதவிகளும் செய்தார்கள். அவர் காலமான போது அந்த படம் பாதியிலே நின்றது சொல்ல போனால். அதற்கு பிறகு திரு ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை, ஐயா ஆரம்பித்து வைத்த பணி, இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். இப்போது இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? அதாவது இது ஒரு டாக்குமெண்ட்ரி, நான் ஒரு முழு படம் எடுத்திருக்கேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே 2004 வெளிவந்தது. இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு வேலையை செய்ய முடியுமா? அதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னா கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தது. அதற்கு பிறகு அதுக்கு காந்தியை பற்றி பண்ணேன், அப்புறம் திருக்குறளை பற்றி பண்ணேன். ஸோ இந்த காலகட்டம் காமராஜர் தான் உங்களை எல்லாத்தையும் நினச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கும் காமராஜர் தான் காரணம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி உருவாவதற்கே காமராஜர் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் 49 கட்சி ஆரம்பித்து என்னென்ன பண்ணாங்கிறத மக்கள் முழுக்க அமைதியாக இருந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காமராஜர் ஆட்சி எப்படி இருந்தது என்று வாய் வழியாக, பத்திரிகை வழியாக நடந்த சம்பாஷணைகள் முக்கியமாக இருந்திருக்குன்னு எனக்கு படுது. வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகன என்று வரவேற்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மிக்க நன்றி. அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு சிறப்பான நாளில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இயக்குனர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நம்ம எல்லாம் கைத்தட்டுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு சிறந்த விஷயத்தை இப்படி எல்லாராலையும் செய்ய முடியறதில்ல. அதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு தடவை திரும்ப கைத்தட்டோம். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்கிறது இருக்கிறீங்களா, அது இறைவனுக்கு கூட இருக்கிற மாதிரி. அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். வாழும்போதே ஒருத்தவன் பூமியில் கடவுள் மாதிரி வாழ்ந்துட்டான்னா பூமியிலே அவன் இறைவனாக வாழ்கிறான்னு தான் அர்த்தம். அதுக்கு ஒரு மாபெரும் உதாரணம் தான் ஐயா காமராஜர் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது திருவிளையாடலில் கடவுள்கள் ஒவ்வொரு அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு அற்புதமும் அற்புதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி உங்களால் நிகழ்த்த முடியுதுன்னா அவங்க கடவுள்கள். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கடவுள் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போகிறது தான் காமராஜனுடைய ஒவ்வொரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி அடுத்தவர்களுக்காகவே அவர் யோசிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கெல்லாம் உதாரணமாக இருக்குது. அதாவது ஐன்ஸ்டைன் உலகத்தினுடைய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் படிக்கும்போது அவருடைய அறையில் காந்தி படத்தை வச்சுருக்காரு, காந்தியினுடைய படத்தை வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் காந்தியை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நிறைய அவரை பற்றி செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி ஒரு மனிதனாக பிறந்தவன் இப்படி எப்படி வாழ முடியும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன்னாரு. அப்படி நம்மளும் காமராஜர் ஃபோட்டோ வச்சுக்கலாம், எப்படி இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தார் அப்படின்ட்டு, அதுவும் நமக்காக. அதாவது நீங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ சிலைகள் இருக்குங்க. அதாவது லண்டன் போனீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சிலை உலகத்தினுடைய அதிக மக்கள் பார்க்கின்ற சிலை கார்ல் மார்க்ஸ் சிலை தான்.
அதாவது ரெண்டு அந்த 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 இடுகாட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ராஜாக்கள் கல்லறை, இன்னொரு பக்கம் ராஜாக்கள் இல்லாதவர்கள் கல்லறை. ராஜாக்கள் இல்லாத கல்லறையில தான் கார்ல் மார்க்ஸனுடைய இது இருக்குது. அது உலகம் அதிக மக்கள் அதை தான் வந்து பார்க்குறோம். அதே போல் சைனாவை உருவாக்கிய மாவோ, ஹோஸ்மின் வியட்நாமை உருவாக்கிய ஹோஸ்மின், அமெரிக்காவை உருவாகிய பெஞ்சமின் பிராங்க்லின், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை உண்டாக்குறாங்க. அப்படி நம்மை உருவாக்கியவர் காமராஜர் தான், தமிழ்நாடை உருவாக்கியவர் காமராஜர் தான். அதாவது என்னன்னா, நம்ம வந்து சிறந்த விஷயத்தை ஏன் இப்படி வந்து மறந்து இப்போ வெளியில் போனோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் சினிமா வரும், ஏஐ வரும், எது வேணாலும் வரும். இப்போ கூட இல்லை நிறைய ஷாட் ஏஐயில் வர்றது தான். ஆனால் நம்ம ஏன் பழமைகளை மறந்தோம்? ஐயா சார் வந்து ஒரு ஷாட், இதில் ஒரு காட்சியை மிஸ் பண்ணிட்டார் அவருடைய படத்தில். ஒரு பையன் கண்ணு தெரியாத, கண்ணு வந்து அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். காமராஜர் படத்தில் ஐயா எடுத்தது தான். கண்ணு வந்து 5 நாள் அவனுக்கு போயிடும்ன்றார். ஒரு அதிகாரி வந்து அதுக்கு வந்து ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கும், வந்து 10 நாளில் கண்ணு போய்டும்னு வருவான், 15 நாளில் ப்ராசஸ் ஆகுன்றார். காமராஜர் கூப்பிட்டியோ, ஏன்னா 10 நாளில் அவனுக்கு கண்ணு போய்டும்ன்ற, 15 நாளில் நீ ப்ராசஸ் போட்டு தர அப்படின்றாரு. இல்லை சார், அதுதான் வந்து அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. என்னையா ரூல்ஸு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. நீங்கள் நீராறுங்கடல் கொடுத்த ஜனகணமனெல்லாம் பாடுங்க, பாடும்போது ஏஞ்சி ஸ்டடியாக தான் நிற்பீங்க. ரூல்ஸ் அது, அது மரபு. அப்போ ஒருத்தன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான், நான் போயிட்டு இருக்கான்னா, நீ வந்து ஜனகணமன பாடுறாங்கன்னு நேராக நிற்பி அவனை போய் காப்பாற்றுவேயா? அப்போ மரபை மீறணும்னு. ஒரு மனிதனுக்கு ஆபத்து என்கும் போது நீங்கள் எந்த மரபை வேணாலும் மீறலாம். அதான் காமராஜர். எல்லாத்துக்கும் ரூல்ஸை பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு உதவின்னா அதுக்கு என்ன, அந்த உதவி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு ரூல்ஸு? அப்படி மாபெரும் சிறந்த விஷயங்களை எல்லாம் நம்மக்கிட்ட பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் சாரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, பிச்சை புகினும், பிச்சை எடுத்துட்டாவது அதிபீர ராம பாண்டியன் சொல்லுவான்ல, பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சிருங்கடான்ட்டு. அப்படி இந்த படத்தை எத்தனை பேர்கிட்ட போயிட்டு அவர் கேட்டு இந்த படத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்காக நான் கேட்குறத இன்னும் நான் பண்ணிடணும், சிறந்ததை பதிவு பண்ணிடணும், இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு 10 தடவை இந்த படத்தை பார்த்து அழுதுருக்கேங்க நான். ஏன்னா இப்படி ஒரு மனிதனா, அதாவது மலரிசை மேய்னான், அதாவது எப்படி ஒரு மேன்மையான மனிதனாக நம்ம ஆகிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு படம் போதுங்க. ஒரு மனிதன் இந்த படத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தான்னா அவன் மேன்மையான மனிதனாக ஆகிவிடுவான். இப்படி தாண்டா நம்ம வாழணும், இதாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த படம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய புத்தகம். இது எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு புத்தகம். குறிப்பாக இப்போ விஜய் வந்து மிக சிறந்த முறையில் ஒரு சிஎம்மாக இங்கே இருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தை அவர் பார்க்கணும். நிச்சயமாக விஜய் இந்த படத்தை பார்க்கணும். விஜயினுடைய மந்திரிகள் பார்க்கணும், பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க பார்க்கணும் இந்த படத்தை. அடுத்தது விஜய்லாம் வந்து நம்ம ஐயா சந்தோஷம் ஐயா வந்திருக்காங்க. அதே போல் விஐடி ஓனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா, இவங்களெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா நான்லாம் வந்து விஐடியினுடைய அந்த நிறுவனரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னென்னா, அரசியல்வாதியாக இருப்பாங்கங்க, ஆனால் அவங்க வயசான வரைக்கும் அரசியல்வாதியாகவே இருந்து நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க அந்த பதவியிலேருந்து போக மாட்டாங்க. ஆனால் அரசியல்வாதியாக இருந்தால் திடீர்னு பார்த்தா இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்கிட்டாருங்க. இன்னைக்கு வந்து விஐடின்றது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம். அப்போ அவரெல்லாம் அவங்க சந்திக்கணும். ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது விஜயோ நம்ம தம்பி ராஜ்மோகன் அமைச்சரோ அவரெல்லாம் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால்தான் அதாவது இன்னும் மேன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் இதே போல் படங்கள், அடுத்த திருக்குறள் வந்து நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த நீதி சொல்லிச்சு. அது ஒன்றும் இல்லை, அருமையான இது. ஆனால் அமெரிக்காவில் போய் அதை திரையிட்டாங்க. அங்கே எல்லாம் கொலாப்ஸு, குடும்ப கொலாப்ஸ் அங்கே நிறையா. அங்கே போய் இந்த படத்தை திரையிட்டது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னு கேட்டால், ஓஷோ வந்து தான் இந்த கட்டுமானங்களை உடைப்பதில் ஓஷோ ரொம்ப முக்கியமானவர். ஓஷோ என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இடம் புனே. அவர் வந்து அமெரிக்காவில் போய் இந்த விஷயத்தை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காக்காரெலாம் விரட்டி விட்டான். நாங்களே இந்த பிரச்சனையில தான் எல்லாம் குடும்ப அமைப்பே உடஞ்சி போய் கிடக்கிறோம், திரும்பி நீ வேறையான்ட்டு திரும்பி புனேவில் வந்து தான் அவர் இருந்தார்.
அங்கே சொன்னார் எல்லா புரட்சிகளையும் சொந்த மண்ணில் தான் பண்ண முடியும்னாரு. ஆனால் அமெரிக்காவிலே போய் இந்த புரட்சியை பண்ணிட்டு வந்திருக்கார் சாரு. என்னை வாழ்த்துக்கள். ஏன்னா திருக்குறள் என்பது அது வந்து சாதாரண புத்தகம் அல்ல. அது மதங்களை மீறி, மனிதர்கள் மீறி, உயிர்களை மீறி உலகுக்கு கொடுக்கப்பட்ட கொடை அது திருக்குறள். அதனுடைய அந்த பணியில் சார் இருக்கிறாரு. அந்த பணிக்கு இவ்வளோ பேர் நீங்கள் மீண்டும் மீண்டும் உதவி பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சிறந்ததுக்கு உதவி பண்ணுற மாபெரும் கடவுளுக்கு துணை இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அந்த பணியும் இன்னும் சிறப்பாக சார் செய்து முடிப்பார். இந்த காமராஜர் படம் போல் அதுவும் மக்களுக்கு மாபெரும் பாடமாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது கேமராமேன், அடுத்து நம்ம இதில் நடித்தவர்கள், அடுத்தது இன்னும் அதில் டெக்னீஷியன்ஸு, அடுத்து மற்ற துறையில் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 124 வயதை பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே திரையிடப்பட்ட ஆவண திரைப்படத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கக்கூடிய காமராஜர் ஐயானுடைய பக்தர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாமேதை, அறத்தோடு பயணித்தவர், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் நிஜ வாழ்க்கையிலும் போலித்தனம் இல்லாமல் நேர்மையாக வாழ்ந்த மாமனிதர். அவரை போற்றும் விதமாக இங்கே திரையிடப்பட்டது. அதற்கு பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோடு திருக்குறள் திரைப்படத்திற்கு முதல் பாகத்திற்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறள் 2 பாகத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொக்கலிங்கம் இதயநல மருத்துவர். இந்த அரங்கத்தில் என்னை அழைத்த என் சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. 82 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்திடாதீங்க. இந்த 60 வருட அனுபவத்தில் சிலதை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அங்கே இருக்கின்ற ரமண ரிஷி, நான் 5-6 வயது இருக்கும்போது பல முறை அவரிடம் சென்று பார்த்து அருளை பெற்றிருக்கின்றேன். அதைவிட நான் பெருந்தலைவருக்கு சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். அதே நிலையில்தான் மக்கள் தலைவர் மூப்பனாருக்கும் டாக்டராக பணிபுரிந்தேன். இது கைத்தட்டில் வாங்குவதற்காக சொல்லும் கருத்தல்ல, இவரிடம் கிடைத்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். இவர்கள் அனைவரும் ஒன்றை நான் பார்த்தேன். இவர்கள் அனைவருமே உயிருள்ளவர் உழைத்து கொண்டிருந்தார்கள். உழைத்து கொண்டிருக்கும்போது உயிர் பிரிந்தது. அதன் வாழ்க்கையின் தன்மை. பெருந்தலைவருடைய ஒரு பெரிய நோக்கம் அடிக்கடி பேசும்போது சொல்லுவார், மேல்படி சொல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். ஒரே நோக்கத்துடன் நான் அனைவரும் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஐயா எடுத்திருக்கின்ற படம் வாழ்க்கை முழுவதும் பல ஜெனரேஷன்ஸ் கலந்து அது பாடமாக இருக்கும் என்று மாற்று கருத்தில்லை. மனிதன் பிறந்து வாழ்ந்து இறப்பது என்பது அனைவருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நம் அனைவரும் வாழ்ந்தோமே, அதற்கே நம் பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அவர் இறப்பே இருக்க முடியாது. ஒவ்வொரு தமிழ் மனிதனும் உயிருள்ள இருக்கின்ற வரை அவர் நம்முடன் உயிருடன் கலந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். அதில் மாற்று கருத்துமில்லை. இது அருமையான படம். அவருக்கு அனைவரும் நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். இந்த அரங்கத்தில் எவருக்காவது பிரச்சனை உண்டு என்றால் அவர்கள் மட்டும் கையை தூக்க வேண்டும். முதல்ல கையை நான் சொக்கலிங்க தூக்கிக் கொள்கின்றேன். யாரெல்லாம் பிரச்சனையை கையை தூக்குங்க பார்க்கலாம். ஓ, எல்லாமே தூக்குறாங்க ஐயா. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை பிரச்சனைகள் தான். பிரச்சனையில் வாழ கற்றுக்கொண்டால் போதும். பிரச்சனை ஒன்று இல்லாத இருக்க முடியாது. என் நிலையிலையும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. மகிழ்ச்சி என்ற மாமருந்தை தான் வாசித்து
உள்ளே சுவாசித்து காமராஜர் அருமையாக விட்டு சென்ற கொள்கைகளை நாம் கடைப்பிடித்து வாழ்ந்தால் எந்த சக்தியும் அழிக்க முடியாது என் மாற்று கருத்தில் என்று சொல்லி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்று குறையாது. அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று மகிழ்ச்சியோடு நாம் வாழ கற்றுக்கொண்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை இல்லை. எல்லா மருத்துவமனைகளையும் மூடிவிடலாம். நீங்கள் அனைவரும் நோயற்ற நலமுடன் வாழ முடியும் என்று சொல்லி, ஐயா விட்டு சொல்ல கருத்துக்களை நம் ஜெனரேஷன்ஸ் மட்டுமல்ல, பல ஜெனரேஷன்ஸ் கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நேற்று என்பது உணர்ந்த பானை, நாளை என்பது மதிந்திருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று உறவினர்கள் ஏற்று வாழ கற்றுக்கொண்டார் நலமுடன் வளமுடன் வாழ முடியும். அவர் விட்டு சென்ற அவர் வாழ்க்கை முறையை ஐயா ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லி, அது என்றென்றும் இருக்கும் மனிதர்கள் இந்த சமுதாயம் இருக்கின்றவர் என்று சொல்லி அனைவரிடம் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், ஏழை பங்காளன் காமராஜர். உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கும் மேலான உள்ள நமது காமராஜர் ஐயா அவருடைய 124வது பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். என் அன்பு இளவல் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன் முயற்சியால் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் திரைப்படமும் காமராஜ் அவர்களின் படமும் என்று அவர்கள் வெளியிடுகின்றார். காமராஜர் யார் 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 என்று நாம் எண்ணும்போது, இந்த உலகத்தை தமிழை பரிசாற்று வந்த தலைவர் தான் காமராஜ் அவர்கள். அவரிடம் நான் பேப்பர் பாயாக சென்று பேப்பர் போட்டிருக்கின்றேன், தினத்தந்தி பேப்பர். ஆனால் அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் திரும்பி எனக்கு திருமணத்திற்கு வந்தார். அப்போ எங்களது வாழ்க்கை வரலாற்றை கேட்பார். அவர் இல்லத்திற்கு சென்று அருமை அம்மா அவர்களை பார்ப்பேன். எனக்கு 4 பெண் குழந்தைகள். அம்மா அவர்கள், மக்களே உனக்கு எத்தனை பிள்ளைகள்? நாங்கள் 4 பெண் பிள்ளைகள். முருகன் பிறப்பான் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு முருகன் பிறந்தான். எனக்கு ஒரு பையன் கிடைத்தான். ஆகவே அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. நமது ஐயா கர்மகர காமராஜர் அவர்கள் ஏழை பங்காளன். எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று நல்ல உள்ளம் கொண்டவர்கள். ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக இருந்து அவர்கள் தமிழ்நாட்டை அவர்கள் உயர்த்த வேண்டும், இந்தியாவை உயர்த்த வேண்டும் எண்ணம் கொண்டவர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஒற்ற தோழன் அவர்கள். அந்த அன்பான மாமனிதர் இன்று அவரை நினையாமல் எந்த
அரசியல்வாதியும் எலெக்ஷனில் எதிரே நிற்க முடியாது. அவர் பேர் சொல்லுவார்கள், அவர் வாழ்க்கையை சொல்லுவார்கள். அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்கின்றது. அந்த பாடத்தை அருமை பெரியவர்கள், சகோதரர்கள் எல்லோரும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து இன்று 124வது பிறந்த நாள் கொண்டாடும் இந்த நாளிலே பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக பிஜேபி குடும்ப சார்பிலும் அவருடைய நான் நெஞ்சார வாழ்த்தி அவர் புகழ் என்ன நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க்கை.